வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம ஜூலை மாதம் 4ஆம் தேதிக்கான சில முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் கொளத்தூரில் பார்த்திங்கன்னா அருள்மிகு சுந்தரேஸ்வரர் கோவிலில் சில கல்வெட்டுகள், சோழர் காலத்து கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு. எத்தனை கல்வெட்டுகள்னு பார்த்திங்கன்னா 3 புதிய சோழர் கால கல்வெட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அந்த கல்வெட்டில் யார் தொடர்புடைய தகவல்கள்லாம் இருக்குன்னா, முதலாம் ராஜாதிராஜன், அதாவது சோழ மன்னரான ராஜராஜ சோழனுடைய பேரன் அவர்கள் தொடர்பான கல்வெட்டுகள்னு அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த கல்வெட்டுகளுடைய காலம் கிபி 1044லேருந்து 1052 காலமாக இருக்கலாம்னு கருதப்படுது. மேற்கொண்டும் அங்கே ஆய்வுகள், அந்த கல்வெட்டுகளில் ஆய்வுகளும் இதுவும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கிய கரண்ட் அஃபேர்ஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜகத் பிரகாஷ் நட்டா அவர்கள் பார்த்திங்கன்னா 2 புதிய திட்டத்தை நேற்று லான்ச் பண்ணியிருக்காரு. என்னன்னு பார்த்திங்கன்னா, நேற்றைய தினம் ஆரோக்கியா சேது 2.0 மற்றும் ஆயுஷ்மான் பாரத் ABDM கீழான 2 புதிய டிஜிட்டல் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்கிறாங்க. என்னென்னு நல்லா பார்த்துங்க. ஆரோக்கியா சேது 2.0 அப்புறம் ஆயுஷ்மான் பாரத், இது 2மே தொடங்கி வச்சது யாருன்னா மத்திய சுகாதார அமைச்சர் ஜகத் பிரகாஷ் நட்டா. அடுத்தது முக்கியமானது பார்த்திங்கன்னா, யுனெஸ்கோவில் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், ஏற்கனவே நிறைய யுனெஸ்கோவில் பாரம்பரியமான இடங்கள்லாம் இருக்குது. அதில் இப்போ புதிதாக பார்த்திங்கன்னா இத்தாலி சேர்ந்துருக்கு. இத்தாலியில் பார்த்திங்கன்னா மொத்தம் இப்போ 61 பாதுகாக்கப்பட்ட தலங்கள், உலகத்திலேயே அதிகமான யுனெஸ்கோ அதிகமான பாரம்பரிய தலங்களை கொண்ட நாடுகள் பார்த்திங்கன்னா எதுனா இப்போ இத்தாலி. நிறைய இடங்கள் புதுசாக சேர்த்துருக்காங்க, தலங்கள் சேர்த்துருக்காங்க. அதில் இப்போ இத்தாலி தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கு. மொத்தம் 61 பாதுகாக்கப்பட்ட தலங்கள் யுனெஸ்கோவால் அங்கே பரிந்துரைப்பட்டிருக்கு. அடுத்து முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபை UN SDG இண்டெக்ஸ் 2026. இந்த இண்டெக்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா 94வது இடத்தை பிடிச்சிருக்கு. 100க்கு எத்தனை சதவீதம்னா 68.3% 94வது இடத்தை பிடிச்சிருக்கு. கடந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 112வது இடத்துல இருந்த நம்ம இப்போ ஒரு 18 இடம் முன்னேறி 94வது இடத்திற்கு வந்திருக்கோம். இந்த தரவரிசையில் முதல்ல இது என்ன தரவரிசைன்னு பார்த்திங்கன்னா நிறைய மேற்கோள்கள் இருக்கும். அதெல்லாம் வச்சு தான் இந்த இண்டெக்ஸே சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு பசி ஜீரோ ஹங்கர்னு சொல்லுவாங்க, உணவு பற்றாக்குறை இல்லாமல், நல்ல எஜுகேஷன், அடுத்தது சட்டத்திட்டங்கள், சரியான ஜஸ்டிஸ் கிடைக்கிறதா இருக்கட்டும், ஈக்குவாலிட்டி, ஜெண்டர் ஈக்குவாலிட்டி, ஆணுக்கு பெண் சமமாக நடத்துகிறது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அது எல்லாத்துக்குமே ஆராய்ஞ்சு அதற்கு கொடுக்கக்கூடிய ஒரு மதிப்பீடாக தான் இந்த UN SDG இண்டெக்ஸ் இருக்குது. பல நாடுகள், ஐக்கிய நாடுகளில் இருக்கக்கூடிய பல நாடுகள் சர்வேல நமக்கு 94வது இடம் கிடச்சிருக்கு. இந்த தரவரிசையில் முதல் 3 இடத்த பிடிக்கிறது ஸ்வீடன், ஃபின்லாண்ட், ஸ்வீடன், டென்மார்க். இவங்க தான் முதல் 3 இடத்துல இருக்காங்க. கடைசியில் இருக்கிறது எதுன்னு பார்த்திங்கன்னா சவுத்து சூடான், அதுதான் இருக்குது. ரொம்ப கடைசியில் இருக்காங்க அவங்க தான். அப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அவங்க இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ரொம்ப கடைசியில் இருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் எப்படின்னா ரொம்ப ஊழல் அதெல்லாம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம கிட்டத்தட்ட நம்மளே பாருங்கள் 94வது இடத்துல இருக்கிறோம். ஸோ இது ரொம்ப இதுதான். ஆனால் கேட்டால் முன்னேறி இருக்கோன்னு சொல்கிறாங்க. அப்போ இன்னும் தரவரிசையில் 50க்குள்ளே போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அடுத்து சர்வதேச பாராளுமன்ற தினம் 2026 ஜூன் 30ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டுச்சு. அந்த ஜூன் 30ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான மையக்கரு தீம் என்னன்னு பார்த்திங்கன்னா பிரிங் ஹியூமன் ரைட்ஸ் இன்டு ஃபோக்கஸ். இதுதான் இந்த ஆண்டுக்கான முக்கிய மையக்கருவாக இருக்குது. அடுத்தது முக்கியமானது என்னென்னா, இந்தியாவின் வெளியுறவு செயலாளர், ஃபாரின் செக்ரட்டரியேட் யாருன்னு பார்த்திங்கன்னா விக்ரம் மிஸ்ரி.
இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டுக்கு அவங்க இருக்கிற பதவியை எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் தான் இப்போ இந்தியாவுடைய வெளியுறவு செயலாளராக இருக்கிறார். ஸோ இதெல்லாம் தான் ஜூலை 4ஆம் தேதிக்கான முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். நாளைக்கு அடுத்தடுத்து உள்ள முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸோடு உங்களை சந்திக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவைப்படுது. தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.